சுவாமி சொல்லு தாயி. ரொம்ப நன்றி சுவாமி. உங்க வாய் முகத்தை எங்க மாமா கண் முழிச்சிட்டாராம். நான் சொன்னதுனால இல்ல தாயி, எல்லாம் அந்த அப்பாலோட மகிமை. நீ பண்ண வேண்டுதலோடைய பலன் இது. பிரியா, நம்ம குழந்தை இப்போ எப்படி பிரியா இருக்கு? குழந்தையா? என்ன பிரியா யோசிக்கிற? நல்லா இருக்கா மாமா? நல்லா இருக்கா? அம்மா அழுவாதீங்கம்மா. மாமா கண்டிப்பா கியூர் ஆயிடுவாங்கம்மா. நீங்க அதுல பேசினா தானேம்மா இதெல்லாம் முடியும். அத்தை நீங்களும் அழுவாதீங்க அத்தை. மாமா உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா. நான் ஏதாச்சும் பண்ணி உங்களுக்கு எப்படியாச்சும் பொழைக்க வச்சிருவேன் மாமா. நீங்கள் சீக்கிரமே சரியாயிட்டு வாய் நிறைய பிரியா பிரியான்னு கூப்பிடுவீங்க மாமா. கடவுளே, ஒரு உயிர் தானே போகணும் அந்த ஜோசியர் சொன்னார். அதுக்கு தான் என் வாரிசோட உயிரை எடுத்துட்டீங்கல்ல. இப்போ என் பிள்ளைய ஏன் இந்த நிலமையில படுக்க வச்சுருக்கீங்க? அவனையாவது எனக்கு திருப்பி கொடுங்க. மாற்றி மாற்றி எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி கஷ்டத்துக்கு மேலே கஷ்டத்தை கொடுக்குறீங்க? பிரியா, நீ மருமகளாக கிடைக்க நாங்கள் கொடுத்து வச்சுருக்கணுமா? என் பையனை எவ்வளோ கேரிங்காக பார்த்துக்கிற எனக்கு தெரியும் பிரியா. சீக்கிரமாக நீ என் பையனை எழுந்து நடக்க வச்சிருவ. பிரியா. அத்தை. பிரியாவே எவ்வளோ வேலை தான் செய்வா. பிரியா, பிரியா. அத்தை இந்த வர அத்தை. அத்தை. பிரியா, எவ்வளோ வேலை தான் நீயே செய்வ. நீ போய் கௌதமை பார்த்துக்க போ. நான் சமையல் வேலையெல்லாம் பார்த்துக்கிறேன். அத்தை நான் மாமாயை பார்த்துக்கிட்டு சமைக்கிற வேலையும் பார்த்துக்கிறேன் அத்தை. இதில் எவ்வளோ நேரம் இருப்போது? நான் பார்த்துக்கிறேன் அத்தை. சொல்கிறத கேளு பிரியா. இப்போ உன் உடம்பு இருக்க நிலமையில நீ இவ்வளோ செய்யறதே பெரிய விஷயம். தேவையில்லாமல் உடம்பையும் கெடுத்துக்காதம்மா. அத்தை எனக்கு துணியா மாமா இருக்காங்க அத்தை. நீங்கள் எதை பற்றி கவலைப்படாதீங்க. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. இதெல்லாம் எவ்வளோ நேரம் ஆகும்? ஒரு அரை மணி நேரம் ஆகுமா? நான் செஞ்சுக்கிறேன் அத்தை. நீங்கள் போய் ரெஸ்ட் எடுங்க. சொன்னா கேளுமா. அத்தை என்னை பார்த்துக்கிறேன் அத்தை. என்ன நம்ப மாட்டீங்களா? இல்லைம்மா, எனக்கு பசிக்கல. நான் சரி அப்புறம் அத்தை நீங்கள் சாப்பிட்டுக்கிறேன். போய் உட்காருங்க. நான் போய் சாப்பாடு வரேன். இல்லை பிரியா, எனக்கு வேண்டாம். அத்தை மாமாவதே நீ இவ்வளோ கஷ்டப்படுத்துறாங்கன்னா நீங்களும் இப்படி புரிஞ்சுக்காம பண்ணாதீங்க அத்தை. நீங்கள் போய் உட்காருங்க. நான் போய் சாப்பாடு போட்டுட்டு வரேன். போங்க அத்தை வரேன். ஐயோ டைம் வேறு ஆயிடுச்சு. ஐயோ டைம் ஆயிடுச்சு. மாமாவுக்கு வேறு இன்ஜெக்ஷன் போடணுமே. அப்பா ஐயோ என்னாச்சுன்னு தெரியல மாமாவுக்கு. மாமா ஐயோ ஜோர் அடிக்குது. ஐயோ மாமா ஐயோ இப்படி துடிக்கிறாரே. ஐயோ கடவுளே இப்போ என்ன பண்ணுறது? டாக்டருக்கு ஃபோன் பண்ணலாம். ஹலோ ஹலோ டாக்டர். டாக்டர் நான் மிஸ்ஸஸ் கௌதம் பிரியா பேசுறேன் டாக்டர். சொல்லுங்க மேடம், என்னாச்சு? டாக்டர் மாமாவுக்கு திடீர்னு கை கால ரொம்ப நடுங்குது. ரொம்ப ஃபீவரிஷா இருக்கு. என்ன டாக்டர்? ஓகே ரிலாக்ஸ். அது ஒன்றும் இல்லை. நீங்கள் ரெகுலராக அவருக்கு டேப்லெட் இன்ஜெக்ஷன் கொடுக்கறதுனால அவர் உடம்பு கோல்டாக இருக்கும். அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை. நீங்கள் ரெகுலராக கொடுக்கறத கொடுங்க, அவர் சீக்கிரமாக சரியாயிடுவார். நீங்கள் ரெகுலராக போடுற இன்ஜெக்ஷனை போடுங்க, அது அப்படி தான் இருக்கும். ஆனால் அவர் சீக்கிரமாக குணமாயிடுவார்.
ஓகே டாக்டர், வேற எதுவும் பிரச்சனை இல்லைல்ல? வேற எதுவும் இல்லை. இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடக்காத மாதிரி மட்டும் பார்த்துக்கோங்க. ஓகே டாக்டர். மேபி இந்த மாதிரி இன்னொரு வாட்டி நடந்தால் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு வந்துருங்க, நாங்கள் பார்த்துக்குறோம். ஓகே டாக்டர். தேங்க்யூ டாக்டர். ஐயோ, முதல்ல இன்ஜெக்ஷன் போடுவோம். மாமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மாமா. நீங்கள் சீக்கிரமாகவே சரியாயிடுங்க மாமா. நீங்கள் மனசு வச்சா சரியாயிடலாம் மாமா. தயவு செஞ்சு சீக்கிரம் எந்திரிங்க மாமா. என்னை கண்ணை திறந்து பாருங்க. மாமா, அவ்வளோதான் மாமா. இன்னும் கொஞ்ச நாள் தான். நீங்க சீக்கிரமாவே கண் முழிச்சிடுவீங்க. உங்களுக்கு எதுவும் ஆகாது மாமா. அது எதுவும் ஆக விட மாட்டேன். மாமா, நைட்டு தூங்குனீங்களா மாமா? எனக்கு தான் மாமா ரொம்ப ஒர்க்கு, ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. நீங்கள் எப்படியும் நல்லா தூங்கியிருப்பீங்களா மாமா? இப்போது நீங்கள் குளிச்ச 2 நாள் ஆச்சு, அதனால தான். நீங்கள் காலையிலே ஃப்ரெஷ்ஷப் ஆகிடுவீங்களே, அதனால தான். நீங்கள் சீக்கிரமாகவே குணமடைஞ்சு வந்துடுங்க மாமா. உங்களுக்கு பிடிச்ச மீன் குழம்பு, வத்தல் குழம்பு எல்லாமே நான் உங்களுக்கு சமைச்சு கொடுக்குறேன், சரிங்களா? ரெஸ்ட் எடுங்க. எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போய் முடிச்சுட்டு வந்துடுறேன், சரிங்களா? அப்பா மாமா, இன்னைக்கு என்ன நினைச்சுன்னு தெரியுமா? இன்னைக்கு எனக்கு நிறைய ஒர்க், டைம் போனதே தெரில மாமா. உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு எடுத்துகிட்டு வந்தேன், ஆனால் அது நானே சாப்பிட்டேன் மாமா. சும்மா சொன்னேன், கோச்சிக்காதீங்க. அதுக்கப்புறம் அத்தை என்கிட்ட நிறைய நேரம் பேசிகிட்டே இருந்தாங்க. இதில் என்ன தெரியுமா ஒரு மிஸ்டேக், நீங்கள் என் கூட பேசலை, அதுதான் மிஸ்டேக். கூடிய சீக்கிரத்தில் என்கிட்ட பேசிடுவீங்க, அது எனக்கு தெரியும் மாமா. மாமா, ஒரு நிமிஷம் இருங்க மாமா, உங்களுக்கு ஒன்று காமிக்கிறேன். இது என்னன்னு தெரியுது மாமா உங்களுக்கு? நம்ம மேரேஜ் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம குட்டி குட்டியாக சண்டை அது போடவே ஃபோட்டோ எடுத்து வச்சோம்ல, அது எல்லாத்தையும் ஆல்பம் போட கொடுத்துருந்தேன் மாமா. அது வந்துருச்சு. உங்ககிட்ட சர்ப்ரைஸாக காட்டணும் தான் இதனால காமிக்காமலே இருந்தேன். நம்ம 2 பேரும் சேர்ந்து பார்க்கலாமா? மாமா, இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்துன்னு தெரியுமா? நம்ம மேரேஜ் ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம 2 பேரும் மீட் பண்ணும் போது எடுத்த ஃபோட்டோ மாமா. இது நம்ம என்கேஜ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்தது மாமா. இந்த ஃபோட்டோ எப்போ எடுத்ததுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? நம்ம மேரேஜ் அப்போ எடுத்த ஃபோட்டோ மாமா. நம்ம மேரேஜ் ஆனதை நினச்சி பார்க்கும்போது ரொம்ப ஃபீலாக இருக்குல்ல? எவ்வளோ பிரச்சனை, எவ்வளோ தடங்கள், எல்லாத்தையும் தாண்டி நம்ம கல்யாணம் பண்ணிக்கணும் மாமா.
இது எப்போ எடுத்த ஃபோட்டோன்னு தெரியுமா மாமா? உங்களுக்கே தெரியாம நான் ஃபோட்டோ எடுத்தேன் மாமா, என் கூட ஃபர்ஸ்ட் டைம் சண்டை பிடிக்கும் போது. மாமா இப்போ நான் பேசுறது ரியாக்ஷன் பண்றீங்க மாமா. கூடிய சீக்கிரத்துல நான் பேசுறதுக்கு என் கூட பதில் பேசி சந்தோஷமா இருப்பீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு மாமா. கண்டிப்பா பேசுவீங்க. சரிங்க மாமா, சரி நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் கொஞ்சம் வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன்.